ஹாய் நண்பா, ரொம்ப ரேரான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி 13 துறைகள் வாரியாக 3003 காலியிடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க 10th 12th எனி டிகிரி படிச்சவங்க வரைக்கும் நிறைய காலியிடங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. முழு தகவலை சொல்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. SSC அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. phase 14க்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாடு முழுவதும் 3003 காலியிடங்கள் வந்திருக்கு. SSC பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்துல TNPSC இருக்கு பாத்தீங்களா, தமிழக அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாமே TNPSC மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்க வேலைகள் எல்லாமே SSC மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. சோ தற்பொழுது SSC இருந்து phase 14க்கான நோட்டிபிகேஷன் தான் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதியில இருந்து ஆக்டிவேட் ஆயிட்டு க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஆனா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்கு. அந்த எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சில பதவிகளுக்கு 25 வயது, ஒரு சில பதவிகளுக்கு 27, ஒரு சில பதவிகளுக்கு 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 35 வயது வரைக்கும் ஒரு சில பதவிகளுக்கான ஏஜ் மேக்சிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கூட இருக்கு. SC/STக்கு 5 வருடங்கள் இருக்கு, OBCக்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்க ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல லாகின் பண்ணி ஈஸியாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க டைரக்டா லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க. நியூ யூசரா இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். OTR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கிடைச்சிரும். அது மூலமா நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்ட்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ளை பண்றதுக்கும் ஃபீஸ் இருக்கு. அதாவது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் மட்டும் தாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ற எல்லா பெண்கள் இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்துல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி, புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதினா போதுங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அதுல கரெக்டான ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணாலே போதும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த 4 டாபிக்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 200 மதிப்பெண்களுக்கு கேக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்கன்னா 0.50 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தாங்க. அதனால மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சோ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஜாபுக்கான டீடைல்டு சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஜாபுக்கும் தனித்தனியா சிலபஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு சிலபஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா அந்த தரத்தை வச்சுதான் வேரி ஆகும். 10th படிச்சவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு, அதே மாதிரி 12th படிச்சவங்களுக்கு ஜாப் இருக்கு, அதே மாதிரி எனி டிகிரி படிச்சவங்களுக்கு ஜாப் இருக்கு. நீங்க 10th படிச்ச ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாமுடைய தரம் வந்து 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும். 12th ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாமுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 12th லெவல்ல இருக்கும். மத்தபடி சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி கிராஜுவேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அதனுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சோ அதனுடைய டீடைல் சிலபஸ் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் எந்த புக்கை படிச்சா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு புக் பார்த்து வச்சிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன். வேணும்னா அந்த புக்கை நீங்க வாங்கி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிரீன்ஷாட் போட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து இந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீடைல்டு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எண்ட்ல தான் இருக்கு.
சோ மொத்தமா ஒரு 3003 காலியிடங்கள் ஒரு ரீஜியன் வைஸா அப்டேட் பண்ணிருப்பாங்க. இப்ப சிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, என்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர், அதாவது சதர்ன் ரீஜன்ல வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் நமக்கு வரும். எஸ்ஆர் கேட்டகரி வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 291 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ 291 எஸ்ஆர் சதர்ன் ரீஜன்ல வரக்கூடிய வேலைகள் ஒரு ஜாபுக்கும் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வருது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல வருது. நேவிகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டகரி வேலை வாய்ப்பு. மொத்தமா இதுல ஒரு 2 காலியிடங்கள். 18 இருந்து 27 வயது. சம்பளம் வந்து லெவல் 6 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் குறைந்தது அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சாலிடா ஆன் பண்ணலாம். 12th படிச்சவங்க இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு ஜாபுக்கும் இந்த இடத்துல பாருங்க கோர்ட் மாஸ்டர், இது எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. வருவாய்த்துறை, மத்திய அரசாங்கத்தின் வருவாய்த்துறையின் கீழ் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வருது. இந்த ஜாபோட ஐடி பாத்துக்கோங்க. கோர்ட் மாஸ்டர் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 30 எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அதற்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா வரக்கூடிய வேலைகளை தனித்தனியா இப்ப 10th என்ன ஜாப் இருக்கு, 12th என்ன ஜாப் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10th படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு ஃபயர்மேன் இருக்கு, மாஸ்டர் கிரேட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஜாப் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபுல்லாவே இந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு சூட்டபிளா இருக்குமோ அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சூஸ் பண்ற அந்த போஸ்டோடைய நம்பர் தான் வேரி ஆகும். இப்ப 10th ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க போஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி 12th அதே மாதிரி எனி டிகிரி ஓகேங்களா. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே செட் பண்ணுவாங்க. சோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே எஸ்எஸ்சி மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சில சிஜிஎல் இருக்கு, 12th படிச்சவங்களுக்கு சிஹெச்எஸ்எல் இருக்கு, 10th படிச்சவங்களுக்கு எம்டிஎஸ் இருக்கு. பட் இது வந்து ஃபேஸ் 14 கேட்டகரியில வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. இன்டர்வியூ கிடையாதுங்க. எனி டிகிரி படிச்ச ஜாப் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. சோ ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதுங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எஸ்எஸ்சி பத்தி இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். ssc.gov.in இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம பார்த்த நோட்டிபிகேஷன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நோட்டீஸ் ஃபார் ஃபேஸ் 14 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நீங்க நோட்டிபிகேஷன் PDF செக் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுலயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். தற்பொழுது அவைலபிளா இருக்கிறது நம்ம பார்த்த ஃபேஸ் 14 செலக்ஷன் போஸ்டுக்கான வேலை வாய்ப்பு மட்டும்தான். சோ ஜஸ்ட் நீங்க அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல லாகின் ஆப்ஷன் காமிக்கும். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்க லாகின் பண்ணிருங்க. சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கொடுத்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை ஜெனரேட் பண்ணிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.